2 பேரோ 3 பேரோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 100 கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஒரு 5 கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60% பணத்தை வச்சுருப்பாங்க. சில இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70% ஒரு 3-4 பேர் கூட வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்கள நம்பியே பிஸ்னஸ் போயிட்டு இருக்கோம். நான் கார்பரேட்டில் இருக்கும்போது இன்னைக்கு டோட்டலாக என்னுடைய வெர்டிக்கலில் மொத்தம் வந்து எனக்கு ஒரு 25 சேனல் பார்ட்னர்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதில் டாப் 3 சேனல் பார்ட்னர்ஸ் 90% பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. அவங்களாம் பெரிய ராஜா நினச்சிட்டு இருந்தாங்க, கோல வச்சுட்டு இருந்தாங்க. எதாக இருந்தாலும் கம்பெனியோட பாஸ்ட்டே நம்ம எதாவது பேசணும் அப்படின்னா சார் ரீஜனல் ஹெட்டாக நான் ஜாயின் பண்ணும்போது கண்ட்ரிகிட்ட கூப்பிட்டு பேசுவான், என்னை மதிக்க மாட்டான். அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உடைக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதுசாக 2-3 சேனல் பார்ட்னர்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கோல வச்சுட்டு இருந்தவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்புங்க, யாருமே இங்கே கிங்கெல்லாம் கிடையாது. எவன் வேணா ரோட்டுக்கு வருவான், என் ரோட்டில் இருக்கோம் பெரிய ஆளாகும். நாமளும் அப்படிதான். நம்ம இன்னைக்கு ரோட்டில் இருந்தோம்னா பெரிய ஆள் ஆகும். பெரிய ஆளாக